நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி எத்தனை சவரன் அறிவிக்க போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் யார் யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் நீங்கள் சரிவர கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், என்ன மாதிரியான தவறுகளை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2026 தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ தேர்தலில் இந்த தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று இருக்க போகுது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் நம்ம என்னென்ன தவறுகளை செஞ்சிடக்கூடாது, நமக்கு அந்த 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ கடைசி வரை வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியாக 2021 நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாயிருந்து கிட்டத்தட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி நம்ம பெற்றோம். அதே போல் இந்த தடவையும் நகைக்கடன் தள்ளுபடியில் தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்களோட பட்டியலை தயாரிக்கிறாங்க. இதற்கு முன்னாடியே தயாரிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அப்போது நகவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் எல்லோருக்குமே பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை இந்த தேர்தல் வாக்குறுதியில் கண்டிப்பாக குறிப்பிட்ட சிலருக்கு, முக்கியமாக இந்த தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன ஒரு காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த நகை விலை அதிகரிப்பு. இப்போ நமக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்ன கூட்டுறவுத்துறைக்கு ஒரு உத்தரவு பெற்றிருக்காங்க. ஸோ தகுதியானவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களுடைய பட்டியலை தயார் பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அதற்கான லிஸ்ட்டை எல்லா கூட்டுறவு வங்கி கிளைகள்லேயும் லிஸ்ட்டை எவ்வளோ பேர் நகையை அடகு வச்சுருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒன்று. என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையை பொறுத்தளவில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நீங்கள் வச்சுருக்கணும். அப்படின்னா தான் உங்களுடைய லிஸ்ட்டு கூட்டுறவுத்துறைக்கு போகும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள், கூட்டுறவு நகை கடன் சங்கங்கள், கூட்டுறவு வேளாண்மை தொடக்க சங்கங்கள், இந்த மாதிரியான கூட்டுறவுத்துறை சார்ந்த வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் இவை அனைத்துமே கூட்டுறவு துறைகளுக்கு கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரியான வங்கிகளில் முக்கியமாக இந்த வங்கிகள்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கிராமப்புறங்களில் அதிகமாக இந்த கூட்டுறவு இல்லை வேளாண்மை கடன் சங்கங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நகரத்தில் உள்ளவங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிறு குறு வறுமை கோட்டிற்கு கீழே பின்தங்கியவர்களுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி. முக்கியமாக சிறு குடும்பங்கள், அதுக்கப்புறம் கிராமப்புறத்தில் உள்ள குடும்பங்கள், அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு மட்டும்தான். முக்கியமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
இந்த நடுத்தர குடும்பங்களுக்கும் உதவ வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுடைய நகையை இந்த இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் எடுத்து நம்ம வந்து எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் வந்து வாங்கியிருக்கோம், அதாவது இதற்கு முன்னாடி வந்து நம்ம நகைக்கடன் பெற்றோமா, அதே போல் ஒரு குடும்பத்தை ஒரு ரேஷன் அட்டையில் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதில் எத்தனை பேர் வந்து நகையை வந்து அடமானம் வச்சுருக்காங்க, முக்கியமாக இந்த கூட்டுறவு வங்கிகளில் எத்தனை பேர் வந்து அடகு வச்சுருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதில் யார் வந்து 5 சவரனுக்கு கீழே உள்ள 5 சவரனுக்கு கீழே வந்து நீங்கள் நகை வந்து அடமானம் வச்சுருக்கீங்க கூட்டுறவுத்துறையில் அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதில் யார் வந்து எவ்வளவு தொகை வந்து அந்த 5 சவரன் நகைக்கு எவ்வளவு தொகை வாங்கியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. மிக குறைந்த அளவில் நீங்கள் தொகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடனுக்கான தள்ளுபடிக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் வந்து அரசாங்க ஊழியராகவோ மாநகராட்சி ஊழியராகவோ கூட்டுறவுத்துறை வங்கி ஊழியராகவோ வந்து இருக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்தையும் செக் பண்ணுவாங்க. ஆண்டு வருமானம் எவ்வளவு, மாத வருமானம் எவ்வளவு, அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய வறுமை கூட்டிற்கு கீழே உள்ள நபராயுங்க அப்படின்றதையுமே செக் பண்ணுவாங்க. எல்லா தகுதிகளும் இருக்குது, சரி இவங்க வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களாம் அப்படிங்கும்போது அவங்களுடைய ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை எண், வங்கி பாஸ்புக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்து பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டில் வந்து சேர்த்துவாங்க. அந்த சேர்த்த லிஸ்ட்டை வந்து நம்ம கூட்டுறவுத்துறை வங்கி கிளைகளுக்கு, அதாவது நம்ம எந்த பேங்க்கில் நம்மளுடைய நகையை வைத்திருக்கிறோமோ அந்த வங்கி கிளைக்கு வந்து அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து அனுப்புவாங்க. அப்போ அந்த வங்கி கிளை, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சொந்த ஊரில் உள்ள ஒரு பேங்க்கில் நம்ம நகையை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பேங்க்கில் உள்ளவங்க வந்து உங்கள் வீட்டுக்கே நேரடியாக செஞ்சு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் நம்பரு, உங்களுடைய ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் மற்றும் வங்கி பாஸ்புக், உங்கள் குடும்ப உறுப்பினருடைய வங்கி பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ஆதார் எண் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு சரிவரை இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பேரை அந்த நகைக்கடன் லிஸ்ட்டில் வந்து அவங்க சேர்த்து வங்கியோட கிளைகளில், அதாவது உங்களுடைய பேங்க்லேயே நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. ஸோ இந்த வருடம் இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலில் இப்படி தான் வந்து நம்மளுடைய பேரும் வந்து இடம்பெற போகுது. ஸோ சரியான ஆதார் கார்டு, சரியான மொபைல் நம்பர், முக்கியமாக ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், நம்மளுடைய வங்கி பாஸ் புத்தகம், அதாவது வேறு வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸ் புத்தகம், உங்களுடைய ரேஷன் கார்டு, இவை அனைத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த தடவை நகைக்கடன் தள்ளுபடிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ஒரு ரெகுலரான ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.